Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? This video sponsored by Buy More eShop application. இது என்ன அப்படின்னா நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன், அதனால சொல்கிறேன். இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் தான். அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியே இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ராடக்ட் குவாலிட்டி குவான்டிட்டி வைஸ் செக் பண்ணும்போது அது பெஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ரைஸும் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமோசா எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வீட் பவுடரு இல்லைன்னா மைதா ரெண்டில் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக ஆயிலு, தேவையான அளவுக்கு வாட்டர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சமோசா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்ல மாவை ½ hour வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் சமோசா. அதுக்கப்புறம் ½ hour வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பூரி தேய்ப்போம்ல செய்வோம்ல, அதே மாதிரி பூரி கடையில் சமோசா சைஸில் சின்ன சின்ன பால் மாதிரி அந்த சைஸுக்கு எடுத்துகிட்டு தேய்ச்சி வச்சுக்கலாம். பூரி சைஸை தேய்ச்சிட்டு அப்புறம் சமோசா சைஸுக்கு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலி ஸ்டஃப் எப்படி செஞ்சுட்டு வரலாம். 3 பட்டாட்டை எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் எடுத்து செய்யுங்க. அப்புறம் ஆனியன், க்ரீன் சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ், அப்புறம் கேரட், பீன்ஸ், உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுட்டு ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஆனியன் பட்டாட்டோ பாயில் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கலாம். பட்டாட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் ஆயில் போட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியனு, சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு டர்மரிக் பவுடர் 1 ஸ்பூனு, சில்லி பவுடரு ஒரு 1½ ஸ்பூனு, உங்களோட ஸ்பைசி உங்களுக்கு எவ்வளோ லைக் பண்ணுங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. பூரி சமோசா தேய்ச்சி வச்சுருக்கோம், பூரி கட்டில் அதையும் ரெடி பண்ணிவிட்டு அதில் ஸ்டஃப் வச்சுட்டு ஆயில் ஹீட் பண்ணி அந்த சமோசா அதில் போட்டு ஒரு 5 minutes 2 சிலித்திரி போட்டு பாயில் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் டைமில் பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தி ஃபுட்டு கூட தான் அது. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.